டன் அறிவிக்கிறார்ல, அந்த திட்டத்தில் அந்த 1 டன் பிரிவில் அறிவிக்கப்படுகின்ற அந்த பணி ஏதாவது ஒரு இடத்துலையாவது சிங்கானூர் தொகுதியில் ஒரு 100 ரூபாய்க்காவது எங்கேயாவது வேலை செஞ்சுருக்காரான்னு பார்த்தா எங்கேயுமே இல்லைங்க. முதலமைச்சருடைய அந்த குடிமராமத்து பணியில் செஞ்சேன்னு சொல்லி எங்கேயுமே இல்லை. ஆகவே குடிமராமத்து பணி என்ற அந்த பட்டத்தை சூற்றிக்கொண்டு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை நீர்வழி தடங்களை, நீர்வழி அந்த குளக்கரைகளை எல்லாம் செம்மைப்படுத்தாமல் அதில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை முறைகேடு செய்கின்ற, ஊழல் செய்கின்ற, அதற்கு வழிவகுக்கின்ற ஒரு துறையாக முதலமைச்சர் துறை செயல்படுகிறது என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டாக நான் பதிவு செய்கின்றேன். அதுக்கு சாட்சி தான் இது போன்ற ஓடைகள். வாங்க இந்த சிட்டிக்குள்ளே, இந்த மாநகராட்சி பகுதியில் நான் கூட்டு போய் காமிக்கிறேன். எல்லா தெரு எங்கெங்கே இது போன்ற ஓடை இருக்குது எல்லாமே நான் காமிக்கிறேன். எங்காவது ஒரு இடத்துலையாவது நீங்கள் வந்து தூர்வாரி இருக்கிறீங்களா, முட்புதர்களை அகற்றி இருக்கிறீர்களா, அதே மாதிரி எங்காவது வந்து சாக்கடைகளை அள்ளி இருக்கின்றீர்கள்? எதுவுமே இல்லைங்க. ஆகவே இந்த அரசு வந்து எல்லா துறைகளிலும் நிதி ஒதுக்குறேன்னு சொல்லி வளர்ச்சி பணிக்கு ஒதுக்குறேன்னு சொல்லி முறைகேடுகள் செய்வதில் தான், ஊழல்கள் செய்வதில் தான் இந்த ஆட்சி, எடப்பாடியினுடைய ஆட்சி கவனம் செலுத்துகிறது. உள்ளாட்சித்துறை அமைச்சர் அதற்குத்தான் முதலிடம் தருகிறார் என்ற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கின்றேன். இனிமேலாவது, இதற்கு மேலாவது இந்த மாநகராட்சி நிர்வாகமே தூங்கி வழியாதீர்கள். இனிமேலாவது விழித்தெழுந்து இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஓடைகளை, சங்கனூர் ஓடைகளை, ராஜவாய்க்கால்களை தூர்வாருவதற்கு நடவடிக்கை எடுப்பீர்களா என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அப்படி எடுக்கலைன்னா மக்களை திரட்டி உங்களை எடுக்க வைப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.